வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகள் எல்லாமே ஆரோக்கியமானதான். ஆனா சில உணவுகளை தவறான கூட்டணியில சேர்த்து சாப்பிட்டால் அது நமக்கு நஞ்சாக மாறலாம். இன்னைக்கு வீடியோல வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு தவிர்க்க வேண்டிய உணவுகள், அடுத்து வாழைப்பழம் பால் சேர்த்தா நல்லதா கெட்டதா, அதே மாதிரி ஜூஸ் ப்ளஸ் தானியங்களை எடுக்கும் பொழுது அந்த காம்பினேஷன் தவறா இல்லை நல்லதா, இது எல்லாத்தையும் நம்ம முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் கிடைக்க செய்யும். வெண்டைக்காய் ஒரு அற்புதமான உணவு. வெண்டைக்காய் நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காய்கறி. சாம்பாராக இருந்தால் அதுலேயும் வெண்டைக்காய் போடுவோம், புளிக்குழம்பா இருந்தால் அதுலேயும் வெண்டைக்காய் போடுவோம், பொரியல்னாலும் வெண்டைக்காய் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் இருக்கும். அது சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா வெண்டைக்காயை பயன்படுத்தலாம். அதனால நிறைய வெண்டைக்காய் பயன்படுத்துவாங்க. ஆனால் அது கரெக்டான சரியான முறையில் பயன்படுத்தினா தான் அவங்களுக்கு அது மருந்தாக வேலை செய்யும், இல்லைன்னா நஞ்சாக மாறிவிடும். அடுத்து ஜீரணத்திற்கு நல்லா உதவும், உடல் சூட்டை குறைக்கும், நல்ல ஒரு ஞாபக சக்தியை மேம்படுத்தும். இதனால தான் நம்ம வெண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்றோம். ஆனால் இதை சாப்பிட்ட பிறகு சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அது தவறான கூட்டணி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். வெண்டைக்காய் ப்ளஸ் சேர்க்கக்கூடாத உணவு கூட்டணி என்னென்னா வெண்டைக்காயும் பாலும் தாங்க. இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே பால் குடிப்பது மிகப்பெரிய தவறு. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் சிறு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவோம். திடீர்னு வெண்டைக்காய் பொரியல் வச்சுருப்போம், இல்லை சாம்பாரில் வெண்டைக்காய் போட்டிருப்போம். நல்லது, மூளை வேகமாக வளரும், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மூளை நல்லா வளரும்னு சொல்லி வெண்டைக்காயை ஊட்டி விடுவோம். வெண்டைக்காயை ஊட்டி விட்டு கொஞ்சம் பால் டப்பாவில் பாலையும் ஊற்றி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. இதனால தான் இந்த ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நம்ம சின்ன சின்ன தவறுகள், நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம். செஞ்சுட்டு அந்த குழந்தைகள் வாமிட் எடுப்பாங்க. எதுக்காக எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்கங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி வயதானவர்களுக்கும் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ எல்லாருக்குமே இது நடக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் நடக்காதுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் பாகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ளும், சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும். ஸோ இந்த வெண்டைக்காய் சாப்பிட்ட உடனே பால் குடிப்பதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதனால என்ன பிரச்சனை வரும்னா, ஜீரண பிரச்சனை ஏற்படும், வயிற்று புண் ஏற்படும், வயிற்று நல்லா புடைப்பா இருக்கும், ஃப்ளோட்டிங் ஏற்படும், சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். காரணம் வெண்டைக்காயில உள்ள அந்த சளித்தன்மை, அந்த வளவளப்பு தன்மை தாங்க. வெண்டைக்காயில இருக்க அந்த வளவளப்பு தன்மையும் பாலும் சேரும்போது உடல்ல சீராக செரிமானம் ஆவதில்லை. இதனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இன்னமே நீங்க வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு உடனே பால் குடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் ஸ்டைலாக சமைக்கிறேன், ஏதாவது ஒரு காம்பினேஷன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வெளியிடங்களில் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க. வெண்டைக்காய் பால் ஊற்றி ஏதோ கிரேவி மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க. ஸோ தவறான சேர்க்கை மிகவும் ஆபத்தானது. அடுத்து 2வது தவிர்க்க வேண்டிய உணவு, ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா வெண்டைக்காய் ப்ளஸ் அதிக அமில உணவுகள். அதாவது வெண்டைக்காய் கூட லெமன் ஜூஸோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ நிறைய பேர் நம்ம பெரியவர்கள் என்ன தவறு பண்ணுவோம், எப்பவுமே டெய்லி வெயில் காலத்தில் நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் ஒரு ஹெவியான மீல்ஸ் எடுத்துக்குவோம். அதில் வெண்டைக்காய் பொரியலும் இருக்கும். ஸோ அந்த வெண்டைக்காயும் பொரியலையும் சாப்பிட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸையும் குடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நீங்கள் வெண்டைக்காயை தனியாக சாப்பிட்ணும். லெமன் ஜூஸை எப்படின்னா ஒரு 1 ஹவர் கழித்து, சாப்பிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஜூஸை குடிக்கலாம். ஸோ சாப்பிட்ட உடனே எல்லாருமே என்ன பண்ணுவோம், சாப்பிட்ட உடனே பழங்கள் சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனே ஜூஸ் குடிப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லெமன் ஜூஸ் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் இது வயிற்றில் அசிடிட்டி ப்ராப்ளத்தை உண்டாக்கும், செரிமானத்தில் பிரச்சனை பண்ணும். ஸோ டைஜஷன் ரொம்பவே ஸ்லோ ஆகிரும். ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு இந்த 2 பழங்கள் லெமன் ப்ளஸ் ஆரஞ்சை எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆனது இது பனானா ப்ளஸ் மில்க். பனானா மில்க் ஆட் பண்ணுறது. ஆனால் இது நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனால் பலருக்கும் மில்க் ஷேக் கொடுப்பது வழக்கமாகவே இருக்குது. ஆனால் உண்மையில் பனானா ப்ளஸ் மில்க் காம்பினேஷன் உடலில் ஹெவினஸை ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகும்னா உடலில் சோர்வு ஏற்படும், மைண்டு ஸ்லோவாகும்,
அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது ரொம்பவே மைண்டு ஸ்லோ ஆகிற ஃபீலிங்ஸ் அவங்களுக்கே தெரியும். டைஜஷன் பிரச்சனையாகும். ஸோ பனானா மில்க் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது. எல்லாருமே இது என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆயுர்வேதா பார்வையில் கூட இந்த காம்பினேஷன் டாக்ஸின் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆயுர்வேதாவில் சொல்கிறாங்க, இந்த 2 காம்பினேஷன் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது நஞ்சாக மாறும் வாய்ப்பு இருக்குது. எப்படி சாப்பிட்டால் மிகவும் பாதுகாப்பானது அப்படின்னா, நீங்கள் பனானாவை ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு குடிக்கலாம். அப்படின்னா அதில் ஸ்மூத்தி செஞ்சு குடிக்கும்போது சில பொருட்கள், இந்த ஏலக்காய், சின்னமன், அந்த லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் போட்டு நம்ம பனானா ஸ்மூத்தி செஞ்சு குடிச்சுக்கலாம். இல்லைன்னா லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இது எல்லாமே நிறையா அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. ஸோ இந்த ஏலக்காய், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய்லாம் சூப்பரான மருத்துவ குணங்கள் கொண்டது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பனானாவில் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு உடல் பாதுகாக்கப்படும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, ஜூஸ் கூட தானியங்கள் சேர்த்து சாப்பிட்றது. ஸோ இது நிறையா இடங்களில் இப்போ இது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு உணவு சேர்க்கை. இதை காலை உணவாக எடுத்துகிட்டு வர்றாங்க. தானியங்கள் ப்ளஸ் ஜூஸை, அதுவும் முக்கியமாக ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுக்கிறாங்க. பலரும் நினைக்கிறது ஜூஸும் தானியமும் ரொம்பவே நல்லது, காலை உணவில் எடுத்தால் மிகவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆரஞ்சு ஜூஸும் லெமன் ஜூஸும் ஆசிட் தன்மை கொண்டது, அசிடிட்டி இருக்குது, ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை எடுக்கக்கூடாது, பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அதனால் இன்னுமே ஆரஞ்சு ஜூஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னவாகும்னா, ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட், அதாவது ஆரஞ்சு ஜூஸ் தானே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, அதில் ஆசிட் இருக்குது. இந்த தானியங்களில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட், தானியங்கள் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ ஜூஸில் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன பண்ணும்னா என்சைம்ஸை பாதிப்படைய வைக்கும். இதனால் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகிறது ரொம்பவே ஸ்லோவாகும். உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்காது, ஃப்ளோட்டிங் ஏற்படும், கேஸ் உண்டாகும், அடுத்து வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதுக்கு சரியான மாற்று என்னென்னா, ஜூஸை வேறு நேரத்தில் குடிச்சுக்கிறங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃப்ரூட்ஸு, நம்ம பார்க்காத ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலாக சாப்பிடக்கூடிய ஃபுட், இட்லி, தோசை, இடியாப்பம், இந்த மாதிரியான உணவை காலையில் எடுத்துக்கிறேங்க. தயவு செஞ்சு இனிமேல் சிறுதானியங்கள் கூட ஜூஸை அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எடுக்கவே எடுக்காதீங்க. இப்போ சரியான உணவு சேர்க்கையோட டிப்ஸை பார்த்துடலாம். இது நல்ல ஒரு செரிமானத்திற்கான ஒரு டிப்ஸு. இது நம்ம எப்படி சாப்பிட்னா, ஃப்ரூட்ஸை எப்பவுமே தனியாகவே சாப்பிடுங்க. பாலை லைட்டான உணவுகளுடன் சேர்த்து மட்டும்தான் சாப்பிடணும். ஹெவியான ஃபுட் காம்பினேஷனை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். நேச்சுரல் ஸ்பைசஸை சேர்த்து சாப்பிடுங்க. எதுனாலும் நேச்சுரல் ஸ்பைஸ், நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, அந்த மாதிரி பட்டை, இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு செரிமானம் ஈஸியாக இருக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம இப்போ எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப பார்த்தாச்சு. நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது ஒன்று சாப்பிட்டோம்னா அது ஆபத்தாக மாறிடும். எப்படி சேர்த்து சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்த்தது போல் வெண்டைக்காய் பால் கண்டிப்பாக தவிர்க்கணும். பனானா ப்ளஸ் மில்கை அதிகமாகவே நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஜூஸ் ப்ளஸ் சிறுதானியங்கள் காம்பினேஷனை தவிர்க்க. நண்பர்களே, உங்கள் உடலை நீங்கள் கவனித்து அந்த உணவுகளை தேர்வு செய்யுங்க. அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்